பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் வேத தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீத புஸ்தகம் 144வது சங்கீதம் 15வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. எவ்விதமான சீரை பெற்ற ஜனம் என்று சொல்லி பார்ப்போமானால், உபாகம் புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 29வது வசனத்துக்கு நேராக திருப்பி கொண்டு பார்ப்போமானால், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உமக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயமும் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களே நீ பாக்கியவான். அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க பாக்கியவான்கள். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே பாக்கியவான்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்கிறார். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனமே, எகிப்தின் இந்த உலகத்திலே இருந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்திலிருந்தும், நோயிலிருந்தும், பிசாசின் பிடியிலிருந்தும், மரண கட்டிலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சித்திருக்கிறாரே. ரட்சிக்கப்பட்ட ஜனம் பாக்கியவான். ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீ பாக்கியவான். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கூக்குரலை கேட்டு ரட்சித்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய கூக்குரலை கேட்டு தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறாரே. ரட்சிக்கப்பட்ட ஜனம் பாக்கியவான்கள். சேற்றில இருந்து உங்களை தூக்கி எடுத்த நீங்க பாக்கியவான். பாவத்திலிருந்து, சேற்றில் இருந்தும், உளையான சேற்றில் இருந்தும் தூக்கி எடுத்து இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவி உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறாரே, உங்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறாரே. நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய ஜனம் பாக்கியம் உள்ளது. வேதம் சொல்லுது, உமக்கு ஒப்பானவன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து உன்னை தூக்கி எடுத்து பரிசுத்தமாக்கி இருக்கிறாரே, உன்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறாரே, உன்னை நல்லவன் ஆக்கியிருக்கிறாரே. உமக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரால ரட்சிக்கப்பட்ட ஜனமே, இயேசு கிறிஸ்துவினால ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீ பாக்கியவானா இருக்கிற, பாக்கியவதியா இருக்கிற. உமக்கு ஒப்பானவர் யார்? வேதம் சொல்லுகிறது, உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் என்று சொல்லுகிறார். உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் இயேசு. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஆபிரகாம் பயந்து போய் இருக்கிற போது 1வது வசனம் சொல்லப்படுகிறது, ஆபிரகாமே நீ ஏன் பயப்படுகிறாய்? நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகாயம் செய்யும் கேடகமாய் இருக்கிறார். உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாய் இருக்கிறார். உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம். அவரே உனக்கு பட்டயமாயிரு. இயேசு கிறிஸ்து நாமமே உனக்கு கேடகமும் பட்டயமாயிருக்கு. அவரே இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு சகாயம் செய்யக்கூடிய கேடகம், மறைவிடம். எதிராளி, சத்துருக்கள் உங்களுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு கேடகமாயிருந்து உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுது, சத்ரு உனக்கு, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று சொல்லி. உனக்கு
உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். உனக்கு விரோதமா பேசுறாங்களா, தூசிக்கிறாங்களா, அவமானப்படுத்துறாங்களா, அவங்க பேசி அடங்கி போயிடுவாங்க. வேதம் சொல்லுகிறது, ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாவார்கள் என்று சொல்லி, அவர்களை தேடி நீ காணாதிருப்பாய் என்று சொல்லுகிறது. உமக்கு விரோதமா பேசுறாங்களா, அவங்க பேசி அடங்குவார்கள். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் யார்? ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள் நீங்க தானே. இயேசு கிறிஸ்துவினால ரட்சிக்கப்பட்ட ஜனம் நீங்க தானே. இவ்விதமான சீரை பெற்றிருக்கிறீங்க. அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். உமக்கு ஒப்பானவன் யார்? உமக்கு சகாயம் செய்யும் கேடகம், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாய் இருக்கிறார். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் யார்? உனக்கு விரோதமாக சத்துருக்கள் பேசி அடக்குவார்கள். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இவ்விதமான சீரை பெற்ற நீங்கள் பாக்கியவான்கள். இவ்விதமான சீரை பெற்ற இஸ்ரவேலே, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களே, நீங்கள் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீங்க பாக்கியவான்கள். உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் இயேசு இருக்கிற போது, உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாகி இயேசு இருக்கிற போது நீங்க பாக்கியவான்கள். இப்படிப்பட்ட சீரை பெற்ற நீங்கள் பாக்கியவான்கள். உமக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க இருக்கிற பகுதியில், நீங்க இருக்கிற வீட்டில், அல்ல உங்க குடும்பத்தில், உங்க சொந்தத்தில், உங்க உற்றார் உறவினர்கள், அவர்களெல்லாம் தெரிந்து கொள்ளாத தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொன்னார். நீங்களே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார். நீங்க பாக்கியம் உள்ளவர்கள். அவர்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். உங்களை ரட்சித்திருக்கிறார் என்று சொன்னார். உங்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று சொன்னால், உங்களுக்கு அவர் மகிமை பொருந்திய பட்டயமாய் இருக்கிறார் என்று சொன்னால், நீங்க தாங்க பாக்கியவான். விதமான சீரை பெற்ற ஜனம் நீங்க பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.